ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நம்மளுக்கு எப்போவுமே இப்போ நல்ல சௌபாகியம் கிடைக்கணும், ஆரோக்கியம் கிடைக்கணும், நமக்கு கல்வி குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும், எல்லா சௌபாகியங்களும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காணும் ஒரு நல்ல ஒரு ஸ்லோகம் இந்த அபிராமி அந்தாதியில். இதில் வந்துட்டு எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் இந்த ஒரு 4 லைனில் அடங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்லோகத்தை டெய்லி நீங்கள் கார்த்தாலையும் சாயங்காலமும் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை விளக்கேற்றிட்டு சொல்லணும். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் சும்மா சொல்லாதக்கி கார்த்தால குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு அதே மாதிரி சாயங்காலம் விளக்கேற்றிட்டு கை காலம் மட்டும் விளக்கேற்றும் பற்றியால் சாயங்காலம் அந்த மாதிரி காலை நேரம் மாலை நேரம் நீங்கள் குளிச்சுட்டு சொன்னால் கண்டிப்பான முறையில் ரொம்ப விசேஷம். இது அத்தனை சௌபாகியங்களும் அத்தனை செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்லோகம், அதீத சக்தியுடைய ஸ்லோகம் இது. இதை நான் சொல்கிறேன், இதை நீங்கள் 2 நாளைக்கு சொன்னால் எப்பவும் போல் இது நல்லா மனசில் பதிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து 11 நாளையில் கண்டிப்பான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம், அதாவது ஒரு எப்படியாவது ஒரு என்னமாவது ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது பண வரவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மாற்றமான ஒரு நல்லது கண்டிப்பாக மனசில் உங்களுக்கு தெரியும் இது நடந்திருக்கு நமக்கு இதுக்கப்புறமா தான். ஸோ இந்த 11 நாள் நீங்கள் கணக்கு வச்சுக்கின்ற நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் கார்த்தால குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு ஒரு 2-3 வாட்டியே 6 வாட்டியோ நீங்கள் சொல்லுங்க. அதே மாதிரி சாயங்காலம் கைகாலால் மண்டு விளக்கேற்றிட்டு இல்லை குளித்தாலும் வெள்ளன் குண்டு அதே மாதிரி கைகாலால் மண்டு சாயங்காலமும் விளக்கேற்றிட்டு இந்த ஸ்லோகத்தை திரும்பி சாமிகிட்டே உட்காந்துட்டு சொல்லுங்க. இது ஜஸ்ட் லைக் தட் போகும்போது வரும்போது சொல்ல வேண்டாம். நீங்கள் சாமிகிட்ட உட்காந்துட்டு விளக்கேற்றிட்டு சொன்னால் தான் இது தனி ஒரு புண்ணியம் இந்த ஸ்லோகத்திற்கு உண்டு. அபிராமி அந்தாதியில் வர ஸ்லோகம் தான் இது, பதிகம் இது. அதனால் இதை நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்கும். அந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன், 2-3 வாட்டி படிச்சேன்னா உங்களுக்கு மனசில் பதிஞ்சு போயிடும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஸோ இந்த ஸ்லோகத்தை நீங்கள் எத்தனை வாட்டி சொல்கிறீங்களோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு 11 நாட்களில் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். ஸோ இதை எல்லாரும் சொல்லுங்கோ. கஷ்டமே இல்லாமல் லைஃப்பில் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, எல்லா சௌபாகியங்களும் வச்சுக்கிட்டு நன்னா இருங்கோ.